ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयम् उदीरयेत्। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसं मालयम् मुहुरहो रसिका भुवि भावुका नष्टप्रायेष्व अभद्रेषु नित्यं भागवत सेवया। भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो महावतान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरद्विषे नमः। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दिशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் ஸ்லோகம் 4. நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ऋषयः सौनकादयः सत्रं स्वर्गाय लोकाय சகஸ்ரசமம் ஆசத. மொழிபெயர்ப்பு. ஒருமுறை நைமிஷாரண்ய வனத்திலுள்ள புனிதமான ஓர் இடத்தில் சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட மகரிஷிகள் பகவானையும் அவரது பக்தர்களையும் திருப்திப்படுத்துவதற்காக 1000 ஆண்டுகள் நீடிக்கும் மிகப்பெரிய யாகத்தை நடத்துவதற்காக கூடினர். இது நம்ம அறிமுக வகுப்புலேயே பார்த்திருக்கோம் இல்லையா? ஏன்னா நைமிஷாரண்ய வனத்தில் உள்ள முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட நைமிஷாரண்ய வனத்தில் உள்ள ரிஷிகள் என்ன பண்றாங்கன்னா, இதுல சூத்த கோஸ்வாமியிடம் கேள்விகள் கேட்கிறாங்க. ஆனா அந்த முனிவர்கள் எல்லாமே பகவானை திருப்திப்படுத்துவதற்காக யாகங்கள் செய்யறாங்க இல்லையா? யாகங்களால் செய்யப்படுபவர் பகவான் தான் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகவானை திருப்திப்படுத்த யாகங்கள் அங்கே செய்யறாங்க. இங்கே நைமிஷாரண்ய வனத்தில் சௌனக ரிஷியோடைய தலைமையில் முனிவர்கள் நைமிஷாரண்ய வனத்தில் அங்கே யாகங்கள் செய்யறாங்க. எப்படி 1000 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய மிகப்பெரிய யாகம்
அங்கே வந்து செய்யறாங்க. ஏன்னா வந்து ரிஷிகள் முனிவர்கள் பொறுத்த வரையிலும் வந்து அவங்களுக்கு இனிக்கு வந்து வருங்காலம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களால் வந்து தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா. பகவான் இப்படி முக்காலமும் அறிந்தவர். அதே மாதிரிதான் வந்து பகவான் இந்த ரிஷிகளுக்கும் வந்து பக்தர்களுக்கும் வந்து அவங்களுக்கு எதிர்காலம் வந்து தெரியும் அவங்களுக்கு. இப்ப அதனால இந்த கலியுகம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து ரிஷிகளுக்கு வந்து தெரியுது கலியுகத்தின் நிலை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலை வந்து இருக்க போகுது. இப்ப அந்த நிலையிலிருந்து எல்லா மக்களையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னாக்கா வந்து பகவானை திருப்திப்படுத்துவதற்காக யாகங்களை இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே யாகங்கள் வந்து செய்யறாங்க. இது இங்க வந்து பிரபுபாதர் வந்து அதற்குரிய விளக்கத்தை வந்து இங்கே கொடுக்கறாங்க. நான் வந்து எல்லாமே வந்து நம்ம படிக்க முடியாது. நான் வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் வந்து அதை வந்து படித்து வந்து சொல்றேன். இது இப்ப இந்த முந்தைய 3 ஸ்லோகத்தை பொறுத்தவரையிலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து வெறும் முன்னிறை மட்டும்தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்றாங்க ஸ்ரீ பிரபுபாதர். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் முதல்ல வந்து யாருக்கு பேசப்பட்டதுன்னா ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிசுத்த மகாராஜாக்கு வந்து சொன்னது ஸ்ரீமத் பாகவதம். அப்ப அந்த ஒரு கூட்டத்தில் வந்து ஸ்ரீல சூத்த கோஸ்வாமி வந்து அங்கே இருக்காங்க. இப்ப வந்து அதை தான் வந்து அந்த சூத்த கோஸ்வாமி தான் வந்து இங்க திரும்ப நைமிஷாரண்ய வனத்தில் 2வது முறையாக வந்து பேசுகின்றார். இது அது எப்படின்னா அது அப்படியே வந்து பேசுறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்களுடைய சொந்த கருத்தை எதையும் வந்து முதல்ல வந்து அவங்க சேர்க்கவில்லை. அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதையும் வந்து விடுக்கவில்லை. என்ன வந்து அங்க வந்து கேட்டாங்களோ சுகதேவ கோஸ்வாமி பரிசுத்த மகாராஜாக்கு வந்து சொல்லும் போதும் என்ன கேட்டாங்களோ அதை அப்படியேதான் வந்து இங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக வந்து இங்க நைமிஷாரண்ய வனத்தில் வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி இதையும் கூட நம்ம வந்து பார்த்தோம் முந்தைய வகுப்புல வந்து. என்னன்னா நைமிஷாரண்ய வனம் இல்ல இந்த உலகத்திலுடைய மைய பகுதியாக வந்து இருக்கு. இந்த இடத்தில் இருந்து வந்து ஸ்ரீமத் பாகவதம் பேசப்படும் போது எல்லா இடத்திலையும் பரவும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக வந்து அந்த நைமிஷாரண்ய வனத்தில் வந்து ஸ்ரீமத் பாகவதம் பேசப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. இது ஓகே. இப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த யாகங்கள் செய்வதின் நோக்கம் வந்து எதுக்காக செய்யறாங்கன்னா பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் வந்து இந்த யாகங்கள் எல்லாமே வந்து செய்யப்படுது. வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பகவத்கீதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பகவானுக்கு நாம் வந்து அர்ப்பணமாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் என்னாகும், அது எல்லா செயல்களையும் நம்மை பந்தப்படுத்தி விடும் இல்லையா. 3வது அத்தியாயத்தில் கர்மயோகத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு இல்லையா. பகவானுக்காக வந்து நம்ம செய்கின்ற செயல் எல்லாமே வந்து அர்ப்பணமாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறதியுள்ள மனிதர்கள் அமைதிக்கும் செழுமைக்கும் உரிய சரியான வழியை அறியவில்லை. இருந்தாலும் இதை ரிஷிகள் நன்கு அறிந்திருந்தனர். ஆகவே எல்லோருடைய நன்மைக்காகவும் உலக அமைதியை ஏற்படுத்தும் செயல்களை செய்வதற்காக அவர்கள் எப்பொழுதும் ஆவலோடு காத்து இருக்கின்றனர். எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்கள் உண்மையாக நண்பராக இருந்து அனைத்து மக்களின் நன்மைக்காகவும் பகவானின் தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ளனர். பகவான் விஷ்ணு பெரியதொரு மரத்தை போன்றவர். தேவர்கள், மனிதர்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள் மற்றும் பிற ஜீவராசிகள் உட்பட அனைவரும் அந்த மரத்தின் கிளைகள், சுள்ளிகள் மற்றும் இலைகள் ஆகியவற்றை போன்றவர்கள் ஆவர். மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதால் மரத்தின் எல்லா பகுதிகளும் தானாகவே நீரை கிரகிக்கின்றன. ஆனால் துண்டிக்கப்பட்ட கிளைகளும் இலைகளும் ஊட்டத்தை பெறுவது இல்லை. துண்டிக்கப்பட்ட கிளைகளுக்கும் இலைகளுக்கும் நீரூற்றும் முயற்சியை மேற்கொண்டாலும் படிப்படியாக அவை காய்ந்து விடும். துண்டிக்கப்பட்ட கிளைகளுக்கும் இலைகளுக்கும் நீரூற்றுவதால் ஒருவன் சக்தியையும் நீரும் தான் வீணாகின்றன. அதை போலவே மனித சமூகம் பரமபுருஷ பகவானிடமிருந்து பிரிக்கப்படும் போது அவர்களது சக்தியும் மூலகங்களும் தான் வீணாகின்றன இல்லையா. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவரிடம் வந்து சொல்லும் போதும் இங்க பௌதிக உலகத்தில் வந்து சில அனுபவித்து நன்றாக உணர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பௌதிக உலகத்தில் துன்பத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கான வழி வந்து அவங்களுக்கு தெரியாது
அவங்க வந்து அறிந்து கொள்ளவில்லை. அதை இங்க வந்து சொல்லியிருக்காங்க. மறதியுள்ள மனிதர்கள் அமைதிக்கும் செழுமைக்கும் உரிய சரியான வழியை அவர்கள் அறியவில்லை. ஆனா வந்து இவங்களுக்கு தெரியும், ரிஷிகள் வந்து நல்ல வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த அமைதிக்கும் செழுமைக்கும் வழி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதும் பகவானை திருப்திப்படுத்துவதுதான் அந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு, அப்ப பகவானுக்கு திருப்திப்படுத்துவதற்காக அவங்க எப்பவுமே வந்து அவங்க காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஜீவராசிகளுக்கு எப்படி நன்மை செய்யலாம், அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். எல்லாருக்கும் எப்படி வந்து அந்த ஒரு நன்மையை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதற்குரிய சிந்தனை தான் வந்து அவங்க செய்து இப்ப பகவானு விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் வந்து அவங்க யாகங்கள் வந்து செய்யறாங்க. இப்ப இங்க வந்து ஒரு விளக்கத்தை வந்து பிரபுபாதர் வந்து கொடுத்திருக்காங்க. பகவான் விஷ்ணு வந்து எப்படின்னா இந்த மரத்தின் வேர் மாதிரி இல்லையா. அப்ப அதுல இருக்கின்ற இல்லையா நிறைய மனிதர்கள் வந்து இருக்காங்க. இங்க சொல்லிருக்க வித்யாதரர்கள், மனிதர்கள், சித்தர்கள், சாரணர்கள், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லா தேவர்கள் எல்லாருமே வந்து பகவானுடைய ஒரு பாகங்களாக வந்து இருக்காங்க. அதுல கிளைகள், இலைகள், சுள்ளிகள் இருக்கிற மாதிரி வந்து அதுல இருக்காங்க. நம்ம வந்து தனித்தனியா எல்லாருக்குமே வந்து போய் வந்து சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நாம் வந்து கடன்பட்டு இருக்கின்றோம் இல்லையா. நாம வந்து நம்முடைய பிறப்பு வந்து வந்தது தாய் தந்தையரின் மூலமாக. அப்ப வந்து அவர்களிடம் வந்து நமக்கு கடன் இருக்கின்றது. அதுக்கப்புறம் வந்து இயற்கையின் மூலமாக இல்லையா நம்ம வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கிறோம். அப்ப வந்து இயற்கைக்கு வந்து நம்ம வந்து கடன் பட்டு இருக்கின்றோம் இல்லையா. இந்த ஞானம் எல்லாமே வந்து ரிஷிகள் முனிவர்களிடமிருந்து நாம் வந்து கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அப்ப அந்த ஞானம் வந்து நமக்கு கிடைத்தது. இப்ப அதுக்காக அவங்களிடம் நான் கடன் பட்டு இருக்கின்றோம். அதுக்கப்புறம் வந்து பித்ருக்கள் இல்லையா, முன்னோர்களின் மூலமாகத்தான் நமக்கு இந்த அந்த பிறப்பே வந்து கிடைக்குது. அப்ப அவர்களுக்கு வந்து நாம் வந்து கடன் பட்டு இருக்கின்றோம். அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே வந்து தேவர்கள் வழங்குகிறார்கள் இல்லையா. 33 கோடி தேவர்கள் வந்து இருக்காங்க. அப்ப வந்து இவங்க எல்லாரையும் நம்ம வந்து தனித்தனியா வந்து திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா வந்து முடியாது இல்லையா. அப்ப இதுல பார்க்கும் போதும் ஒரு நாள் ஒரு தேவருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கணக்கு வச்சாலும் இல்லையா நம்மளுடைய ஆயுட்காலம் 100 வருடம் தான். இப்ப இருந்தாலும் 33 கோடி தேவர்களையும் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது. இப்ப அதனால வந்து இவங்க எல்லாருமே வந்து எப்படி பகவானுடைய ஒரு பாகமாகத்தான் வந்து இருக்கிறார்கள். அப்ப மரத்தின் வேர் மாதிரி யாருன்னா பகவான் தான் இல்லையா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். இப்ப வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து நாம் வந்து திருப்தி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருமே வந்து திருப்தி அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்கப்படுது. ஸ்ரீமத் பாகவத்தில் பின்னாடி வந்து இது வந்து விளக்கப்படும். இப்ப யார் ஒருவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார்களோ அவங்க வந்து இங்க இப்ப நம்ம சொல்லியிருக்க மாதிரி பித்ருக்கள், தேவர்கள், முனிவர்கள் வந்து யாருக்குமே கடன்பட்டவர்கள் ஆவதில்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது அப்ப வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்தால் வந்து போதும். ஆனா முழுமையாக சரணடைய வேண்டும். ஆனா எடுத்த உடனே ஐயோ இது வந்து கேட்கும் போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து உடனே வந்து விட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா வந்து முடியாது இல்லையா. பகவத்கீதை சாரமே வந்து அதுதான். என்னது, எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொன்னாங்க. 18வது அத்தியாயத்துலதான் கடைசியில தான் வந்து சொல்றாங்க இல்லையா. ஆரம்பத்துல வந்து சொல்லல. ஆரம்பத்துல நமக்கு சொன்னது வந்து கர்மயோகம் இல்லையா. நம்முடைய பலனை வந்து பகவான் நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அது எத்கரோசி எத்தஸ்னாசி இஜ்ஜுஹோசி ததாசியத் எத்தபசிசி கௌந்தேய தத் புருஷ்வ மத் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து நம்ம என்ன செயல் செய்கின்றோமோ அதை நாம் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அப்ப வந்து நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்த பிறகுதான் நம்ம வந்து முழுவதுமாக வந்து நாம் பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய முடியும். அதை இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்யும் போது தானாகவே எல்லாமே வந்து இந்த எல்லாருக்கும் வந்து சேவை செய்யப்படுது அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து நாம யாரு அப்படின்னு பார்க்கும்போதும் இல்லையா பகவானுடைய பிரிக்கப்பட்ட சக்திகள் இல்லையா. நம்ம வந்து இதுலயும் பாக்குறோம், பகவத்கீதையிலையும் வந்து சொல்லப்படுது. இது இந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், புத்தி, அகங்காரம், மனம், புத்தி, அகங்காரம் என்னது பிரிந்த ஜடசக்திகள் அப்படின்னு சொல்லி அங்க பகவான் வந்து சொல்லுவாங்க. இது இல்லையா பூமி ராப்பு அனலோ வாயு கம்மனோ புத்தி ஏவச்சு அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இப்ப அந்த மாதிரி வந்து நாம யாருன்னா பகவானுக்கு பற்பல சக்திகள் இருந்து இருக்கு. பராசய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே அப்படின்னு சொல்லி அப்ப வந்து நாம யாருன்னா பகவானுடைய நடுத்தர சக்திகளாக இருக்கின்றோம். இது இப்ப தேவர்கள் எல்லாருமே வந்து யாருன்னா நம்மள மாதிரிதான் வந்து அவங்களும் வந்து சாதாரண மனிதர்கள். ஆனா என்னன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்கு. அந்த பிரபஞ்சத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய அதிகாரிகள்
இல்லையா? அப்ப வந்து இந்த அவங்களுடைய பதவி முடிஞ்சிருச்சுன்னா அவங்க போயிட்டு இந்த இந்திர பதவி வந்து இப்போ அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து இருப்பாங்க. அவங்களுடைய முடிஞ்சிருச்சுன்னா அவங்க பதவி, அவங்க போயிட்டு வேறொரு நபர் வந்து யாருக்கு அந்த ஒரு தகுதி இருக்கோ அவங்க வந்து இந்திரனா வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் பிரம்மதேவர் அவங்களுடைய பதவி வந்து 100 வருட ஆயுட்காலம் அவங்களுடைய கணக்குப்படி பார்க்கும்போதும் அவங்களுடைய பதவி முடிந்த உடனே அவங்களும் வந்து போயிட்டு இன்னொரு யாருக்கு பிரம்மதேவருடைய அந்த பதவிக்கு வந்து யாரு வந்து அந்த அதிகாரம் வந்து இருக்கோ, அந்த இது இருக்கோ, அவங்க வந்து வேறொரு நபர் வந்து பிரம்மதேவராக வந்து வருவாங்க. சப்போஸ் அந்த பதவிக்கு வரக்கூடிய தகுதி வந்து யாருக்கு இல்லை அப்படின்னாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பிரம்மதேவராக வருவார். அதுக்கப்புறம் வந்து சூரிய தேவர் இல்லையா? அப்ப அவங்களும் வந்து அந்த பதவியில் தான் இருக்காங்க இல்லையா? பகவான் வந்து அங்க என்ன பகவத்கீதையில் சொல்றாங்க இல்லையா? இப்படி சூரிய தேவனா சாரி விவஸ்வான் என்னும் சூரிய தேவனுக்கு இல்லையா? விவஸ்வான் தான் சூரிய தேவனாக இருக்கின்றார். அப்ப வந்து விவஸ்வான் வந்து இப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் அவங்க வந்து இருப்பாங்க. இப்ப அவங்க போயிட்டாங்கன்னா வேறொரு நபர் வந்து சூரிய தேவனாக வருவார். இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த சூரிய தேவனாக வர்றதற்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னாக்கா அப்ப பகவானே வந்து அப்ப சூரிய தேவனாக வருகிறார். அப்ப அவங்கதான் வந்து சத்யநாராயணன் அப்படின்னு சொல்லி வழிபடப்படுகிறார். இப்ப இதுதான். அப்ப இங்க வந்து எப்படின்னா இந்திர தேவனுடைய பதவி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் இல்லையா? 100 அஸ்வமேத யாகம் யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவியில் வந்து இந்திரனாக பிறக்க முடியும். இது அதுக்கப்புறம் 100 பிறவிகள் வந்து யார் வந்து தன்னுடைய சுதர்மத்தை சரியாக வந்து நிறைவேற்றி இருக்கிறார்களோ அவங்களுக்கு வந்து பிரம்மதேவருடைய பதவி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒண்ணு வந்து சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரியான இடத்தில் சரியான நபருக்கு வந்து நம்ம தானம் செய்யும் போதும் என்னாகும், அடுத்த பிறவியில் வந்து நமக்கு வந்து கோடீஸ்வரனாக வந்து நாம் இருக்கணும். 1 ரூபா தானம் பண்ணாலே 1 ரூபா தானம் பண்ணாலே அடுத்த பிறவியில் வந்து நாம் வந்து கோடீஸ்வரன் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 2வது ஸ்லோகத்தில் வந்து இந்த கைத்தவ தர்மம் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து விவரிக்கும் போது நம்ம வந்து பார்த்தோம் இதுல. இப்ப இது ஆனா இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் பகவத்கீதையில வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எவ்வளவு உயர்ந்த லோகத்தை அடைந்தாலும் பிரம்மலோகத்தை அடைந்தாலும் நாம் வந்து திரும்பி அந்த முடிந்த பிறகு நாம் வந்து திரும்பி அந்த புண்ணியம் முடிந்த பிறகு திரும்பி நாம் வந்து கீழே வர வேண்டும் இல்லையா? அங்கேயும் பிறப்பு இறப்பு இருக்கு இது இல்லை. இதிலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் இல்லை. இதுவும் உலகம் அழியும் போது அழிந்து விடும். ஆனால் ஆன்மீக உலகம் அங்கே சென்றவர்கள் யாரும் இங்கே திரும்பி வருவது இல்லை இல்லையா? அதுதான் நிரந்தரமானது. அதுதான் நம்முடைய நிரந்தரமான இருப்பிடம். இப்ப நாம யாருன்னா பகவானுடைய நடுத்தர சக்தியாக வந்து இருக்கின்றோம் இல்லையா? அப்ப அந்த நடுத்தர சக்தி ஆகிய பகவானுடைய பிரிந்து வந்துட்டோம். இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. மனித சமூகம் பரமபுருஷ பகவானிடமிருந்து பிரிக்கப்படும் போது அவர்களது சக்தியும் மூலகங்களும் தான் வீணாகின்றன. அப்ப இதுக்கு உதாரணம் வந்து நம்ம நிறைய தடவை வந்து பார்த்திருக்கோம். இது என்னன்னா வந்து நெருப்பு இருக்கு இல்லையா? அப்ப அந்த நெருப்புல இருந்து நிறைய தீப்பொறிகள் வந்து வரும் இல்லையா? சின்ன சின்னதா தீப்பொறிகள் வரும். ஆனா அந்த நெருப்போடு வந்து இணைந்து இருக்கிற வரைக்கும் அந்த தீப்பொறிக்கு வந்து மதிப்பு இருக்கு. ஆனா இந்த தீப்பொறி வந்து பார்த்தோம்னா நெருப்புல இருந்து அந்த தீப்பொறி தனியா வந்து விழும்போது என்னாகும், அது கொஞ்ச நேரத்துல அணைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த நெருப்பு அந்த தீப்பொறிக்கு வந்து எந்த மதிப்பும் இல்லை. இப்ப அதே மாதிரிதான் நாம வந்து பகவானுடைய ஒரு பாகமாக இணைந்து செயல்பட வேண்டியவர்கள், பகவானோட விருப்பத்தோடு இணைந்து. ஆனால் நாம என்ன பண்றோம்னா நம்ம வந்து தனியாக பகவானிடமிருந்து பிரிந்து வந்து அனுபவிக்க நினைப்பதனால் வந்து நம்ம எந்த ஒரு செயலிலும் வந்து நமக்கு இங்கே திருப்தி ஏற்படுவது இல்லை இல்லையா? நம்ம வந்து பார்த்திருப்போம் இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா, நான் வந்து எவ்வளோ பார்த்துட்டேன், நிறைய விஷயம் கேட்டுட்டேன் இல்லையா, நிறைய சாப்பிட்டுட்டேன், இன்னைக்கு வந்து இனிமே வந்து நான் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல எங்க வேணாலும் ஓகே, யாரு வேணாலும் போய் கேட்டாலும் சொல்லுவாங்களா? ஏன்னா யாருக்குமே திருப்தி ஏற்படாது. ஏன்னா நம்முடைய திருப்தி வந்து பகவானுக்கு சேவகம் செய்யும் போது மட்டும்தான் வந்து அங்கே வந்து நம்முடைய திருப்தி வந்து இருக்கு. ஆனா வந்து நம்முடைய திருப்தி வந்து எங்க நம்ம வந்து செயல்படுத்துறோம்னா, நான் வந்து இந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலிருந்து சரி நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலிருந்து செயல்படுவதனால் வந்து இந்த புலன்களை நம்மால் வந்து திருப்தி படுத்த முடியவில்லை. ஆனா பகவானுடைய ரிஷிகேச சேவனம், புலன்களின் எஜமானராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாம் சேவை செய்யும் போது நம்முடைய புலன்கள் வந்து திருப்தி அடையும். இது பின்னாடி வந்து கேட்பாங்க, முனிவர்கள் வந்து கேள்விகள் வந்து கேட்கிறாங்க, 6 கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. அதற்குரிய பதில் தான் ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமாக. அப்ப வந்து முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, எல்லா மனித வர்க்கத்திற்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருப்பதாக அது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, மனித வர்க்கம் முழுமைக்கும் வந்து
நன்மை செய்வதற்காகத்தான். அதுக்கப்புறம் ஆத்மாவிற்கு ஆனந்தத்தை அளிப்பதற்காகத்தான் வந்து இது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சாஸ்திரம் எல்லாராலையும் வந்து படிக்க முடியுமா? இன்னும் எவ்வளவு சாஸ்திரங்கள் வந்து இருக்கு இல்ல, எவ்வளவு ஸ்லோகங்கள் வந்து இருக்கு, எல்லாராலையும் எல்லாமே படிக்க முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியாது. அப்ப அப்படியே படிச்சாலும் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதனால என்ன கேட்கறாங்க அவங்க, முதல் கேள்வி, அதுக்கு வந்து சாரமாக என்ன இருக்கு, அது மட்டுமே எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. அதுக்கு பதிலாக சவை பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்தி அதோக்ஷசி அகைத்துகி அப்பிரதிஹதா ஏ ஆத்மா சுப்ரஷிததி. சவை பும்சாம் பரோதர்மோ, எல்லா மனிதருக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த பரோதர்மம். அந்த பரோதர்மம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதும் அது வந்து அதோக்ஷஜராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எந்த உள்நோக்கமும் இல்லாமல், அகைத்துக்கி அப்பிரதிஹதா, எந்த உள்நோக்கமும் இல்லாமல் பகவானுக்கு சேவை செய்யும் போதுதான் ஏ ஆத்மா சுப்ரஷிததி, அப்போதுதான் ஆத்மா பூரண திருப்தியை அடையும். இப்ப இதுதான் வந்து இங்க வந்து சொல்லப்படுது இல்லையா. நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு உயர்ந்த சொத்து இருக்கு அப்படின்னாக்க என்னன்னா திருப்தி தான் இல்லையா. யாரு வந்து எனக்கு எல்லாமே இருக்கு, போதும் போதும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லும் போது எனக்கு எல்லாமே திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம வந்து நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் மிக உயர்ந்த சொத்தாமா இது இல்லையா. அப்ப யாராலையும் இங்க வந்து திருப்தியை வந்து படுத்தவும் முடியாது. எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுங்களேன், யாருக்கு வேணாலும் எவ்வளவு கொடுத்தாலும் இதை விட வந்து வேற எது இன்னொன்னு இருந்தா நல்லா இருந்திருக்குமே இல்லையா, எப்படிதான் வந்து இருக்கும். யாராலையும் இந்த பௌதிக குலத்துல திருப்தி செய்யவே முடியாது இல்லையா. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பகவானுடைய அழகை வந்து எப்போ வந்து முழுமையாக வந்து காணப்படுதோ அப்பதான் வந்து நம்முடைய கண்கள் வந்து திருப்திப்படும். யார் பகவானை பற்றினுடைய லீலைகள் வந்து எப்போ வந்து கேட்கப்படுதோ அப்பதான் வந்து நம்முடைய வந்து காது வந்து திருப்திப்படும். பகவானை பற்றி வந்து பகவானுடைய நாமத்தையும் பகவானுடைய பிரசாதத்தையும் வந்து நம்ம வந்து சாப்பிடும் போதும் பகவானுடைய நாமத்தை சொல்லும் போதும் தான் வந்து நம்ம வந்து தேவையற்ற பேச்சுக்கள் வந்து நமக்கு நிறுத்தப்படும். இதுதான். ஏன்னா பகவான் என்றுமே பூரணமானவர். இப்ப பகவான் பூரணமாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து அவங்களை பற்றி கேட்கும் போதுதான் நம்மளுடைய புலன்கள் வந்து திருப்தி அடையும். ஏன்னா நம்ம பகவானுடைய ஒரு பாகமாக இருக்கின்றோம். அதுதான். இப்ப அதனால வந்து பகவானிடமிருந்து பிரிந்து இங்க வந்ததுனால இங்க சொல்லியிருக்கிற மாதிரி நம்முடைய சக்திகளும் மூலகங்களும் தான் வீணாகின்றன. எவ்வளவு செய்தாலும் நமக்கு திருப்தி ஏற்படவில்லை, ஆனந்தம் கிடைக்கவில்லை. இப்ப இதுதான் வந்து இங்க சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த யுகத்தில் பகவானின் புனித நாமங்களை கூட்டமாக சேர்ந்து பாடுவதே விழிப்புணர்ச்சியை பெறும் முறையாகும். இதற்கான வழிகளும் உபாயங்களும் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் மிகவும் விஞ்ஞான பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளன. மேலும் உண்மையான அமைதியையும் செழுமையையும் ஏற்படுத்துவதற்காக அவரது போதனைகளை புத்தி நுட்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்துக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவதம் வழங்கப்பட்டுள்ளது. பிந்தைய ஸ்லோகங்களில் இது மிகவும் தெளிவாக விளக்கப்படும். இதுதான் அடுத்த ஸ்லோகம். பதம் 5. த ஏகதாது முனயக பிராதர்ஹூத ஊதாக்னயக சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சூர் இதம் ஆதராத். மொழிபெயர்ப்பு. ஒரு நாள் ஹோமம் செய்து தங்களது ஆராதனையை முடித்து கொண்ட பின் சூதரை மதிப்பிற்குரிய ஒரு ஆசனத்தில் அமரச் செய்ததும் அவர்கள் பின்வரும் கேள்விகளை அவரிடம் கேட்டனர். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. வந்து முனிவர்கள் இல்லையா, பகவான் அவங்க முனிவர்கள் யார், எல்லாருமே யாருக்கு வந்து யாகங்கள் வந்து செய்ய முடியும் இல்லையா. நம்ம வந்து பாக்குறோம் பிராமணர்கள் தான் வந்து யாகங்கள் வந்து செய்வாங்க இல்லையா, வேற யாருமே வந்து செய்யறது இல்லை இல்லையா. சத்திரியர்கள் வந்து செய்ய மாட்டாங்க, சூத்திரர்கள் செய்ய மாட்டாங்க, வைசியர்கள் வந்து செய்ய மாட்டாங்க. அப்ப யாருமே வந்து செய்யறது இல்லை. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், யாரு வந்து யாகம் செய்யறாங்க அவங்க பிராமணர் இல்லையா. நம்ம வந்து நமக்கு வந்து தெரியும் பாக்குறோம். ஆனா வந்து இங்க பார்க்கும்போது பாருங்க, ஏன்னா பிராமணர்கள் தான் வந்து உயர்ந்தவர்கள். ஆனா இங்க பார்க்கும்போது சூத கோஸ்வாமி வந்து யாருன்னா ஒரு சூத்திரர். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா சூதரை மதிப்பிற்குரிய ஒரு ஆசனத்தில் அமர செய்ததும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆசனம் வந்து கொடுக்குறாங்க, வியாசாசனம் இல்லையா. அப்ப அந்த வியாசாசனம் அமர்தற்குரியதுக்கும் ஒரு தகுதி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அதை பற்றி வந்து இங்க விளக்குறாங்க. இது இப்ப வந்து அவங்களுடைய 7 குணாதிசயங்கள். அவங்க ஒரு சூத்திரராக இருந்தாலும் யாரு சூத்த கோஸ்வாமி இல்லையா, அவங்க வந்து ஒரு சூத்திரராக இருக்கின்றார். ஆனா இங்க கீழே உட்கார்ந்து கேட்கின்ற எல்லா ரிஷிகளும் வந்து எப்படின்னா அவங்க வந்து யார் யாகங்கள் செய்யறாங்களோ அவங்க பிராமணுடைய தகுதி இருந்தாதான் யாகங்கள் செய்ய முடியும் இல்லையா. அப்ப வந்து இந்த 4 வர்ணங்களில் பார்க்கும்போது சூத்திரர் தான் கடைநிலை இல்லையா. அதை விட தாழ்ந்தவர்கள் இருக்காங்க, ஊனர், புலிந்தர், புல்கசர் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த மாதிரி பிராமணர் உயர்ந்த நிலை.
ஆனா வந்து அந்த பிராமணர்கள் வந்து இந்த சூத கோஸ்வாமியிடம் வந்து கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லும் போதும், ஏன்னா வந்து சாஸ்திரத்துல இருந்து ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமத்துல இருந்து விளக்கப்பட்டிருக்கு. யார் ஒருவர் வந்து பகவானுடைய விஞ்ஞானத்தை, கிருஷ்ண விஞ்ஞானத்தை வந்து புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர் யாராக இருந்தாலும், சூத்திரனை விட தாழ்ந்தவராக இருந்தாலும், ஏன்னா எல்லாத்துலயும் வந்து ரொம்ப தாழ்ந்தது வந்து நாகை குலத்தில் பிறந்த சண்டாளர்கள் தான் வந்து ரொம்ப தாழ்ந்த குலம். அந்த மாதிரி ஒரு குலத்தில் வந்து பிறந்து இருந்தாலும் கிருஷ்ண விஞ்ஞானத்தை யார் ஒருவர் வந்து புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வந்து குருவாக தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து சுகதேவ கோஸ்வாமி பரிஷித்து மகாராஜாக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து சொல்லும் போது அங்க சூத கோஸ்வாமி வந்து உட்கார்ந்து வந்து அங்க கேட்கின்றார். வந்து அதனால வந்து இந்த சூத கோஸ்வாமியை வந்து இங்க வந்து அவங்களுக்கு ஒரு வியாசாசனம் கொடுத்து வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து அவங்களிடம் வந்து கேள்வி கேட்கறதுக்காக ஒரு ஆசனம் வந்து அவங்க கொடுக்கறாங்க. இது அப்ப வந்து வியாசாசனம் யாருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இங்க சொல்லப்பட்ட பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாங்க. யார் ஒருவர் வந்து, ஏன்னா சில வியாசதேவர் தான் எல்லா வேதங்களையும் தொகுத்தார் இல்லையா, வந்து அவங்களுடைய கருத்தை வந்தும் யார் வந்து மாற்றாம அவங்க எப்படி சொன்னாங்களோ அது அப்படியே வந்து யாரு வந்து கூறுகிறாரோ அவங்கதான் வந்து சில வியாசதேவரின் பிரதிநிதி ஆவார். அதுதான் வந்து அவங்க சொல்றது. அந்த ஆசனம் வந்து எப்படி சொல்றாங்கன்னா வியாச ஆசனம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இது வந்து வியாசதேவருடைய கருத்தை வந்து அவங்க அப்படியே மாறாமல் வந்து கூறுகின்றார் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க சொல்லப்படுது. வந்து ஸ்ரீல சூத்த கோஸ்வாமி வந்து எப்படி கேட்டாங்க, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமியிடம் இருந்து கேட்டாங்க இல்லையா. அப்ப வந்து அவங்க எப்படி கேட்டாங்களோ அது அப்படியேதான் வந்து அவங்க சொன்னாங்களே ஒழியோ வேற எந்த ஒரு கருத்தையும் வந்து அவங்க மாற்றவில்லை. அது அப்படியே வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இது இப்ப இதேதான் வந்து இங்க பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. யார் ஒருவர் சில வியாசதேவரின் கருத்தை மாற்றாமல் அப்படியே வழங்குகிறாரோ அவர்தான் சில வியாசதேவரின் பிரதிநிதி ஆவார். சில வியாசதேவர் பாகவதத்தை ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமிக்கு உபதேசித்தார். அதன் பிறகு ஸ்ரீ சூத்த கோஸ்வாமி அதை சுகதேவரிடமிருந்து கேட்டு அறிந்தார். சங்கிலி தொடரான சீட பரம்பரை மூலமாக வரும் சில வியாசதேவரின் உண்மையான பிரதிநிதிகள் எல்லோரும் கோஸ்வாமிகள் என்று அறியப்படுகின்றனர். இந்த கோஸ்வாமிகள் தங்களுடைய புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதன் முந்தைய ஆச்சாரியர்களால் வகுக்கப்பட்ட வழியை பின்பற்றுகின்றனர். கோஸ்வாமிகள் மனம் போன போக்கில் பாகவதத்தின் மீது சொற்பொழிவு ஆற்றுவது இல்லை. அதற்கு மாறாக ஆன்மீக செய்தியை சிதைந்து விடாமல் தங்களுக்கு வழங்கியவர்களான தங்களின் முந்தைய ஆச்சாரியர்களை பின்பற்றி தங்களின் சேவைகளை அவர்கள் மிகவும் கவனத்துடன் செயற்படுத்துகின்றனர். இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய சொந்த கருத்து எதுவுமே வந்து சேர்க்கல. சில வியாசதேவனுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே கோஸ்வாமிகள் தங்களுடைய சொந்த இஷ்டப்படி வந்து அவங்க சொல்லல இல்லையா. அவங்க யார் குருவாக தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து உபதேசாமிருதம் சில ரூப கோஸ்வாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியார் வந்து அவங்க வந்து உபதேசாமிருதம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புத்தகம் இப்ப அதுல வந்து சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்லோகத்திலேயே வாச்சோ வேகம் மனசோ வேகம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்லோகம் வந்து வரும். இப்ப அதுல வந்து யார் ஒருவர் வந்து பேச்சின் உந்துதல், அதுக்கப்புறம் நாவின் உந்துதல், வயிறின் உந்துதல், பால் உறுப்பின் உந்துதல் அப்படின்னு சொல்லி வந்து இந்த நேர்கோட்டில் இருக்கின்ற இந்த 6 உந்துதல்களையும் யார் ஒருவர் வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறார்களோ அவங்க வந்து பிரபஞ்சம் முழுவதும் வந்து குருவாக தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து அவங்கதான் வந்து இங்க யாருன்னா கோஸ்வாமிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது தங்களுடைய மனம் போனபடி வந்து அவங்க செயல்படவில்லை இல்லையா. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த மனசு இதெல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யும் போது நம்முடைய புலன்கள் வந்து செய்யுது. இப்ப அது வந்து கோதாசன், புலன்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் வந்து கோதாசன். ஆனா இவங்க மனசுல என்னென்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து அவங்க சொல்லல. சில வியாசதேவர் என்ன சொன்னாங்களோ அதுவும் சீட சங்கிலி தொடர் மூலமாக வந்து என்ன கேட்டார்களோ அதை அப்படியேதான் வந்து இவங்க சொன்னாங்களே ஒழிய அவங்களுடைய தங்களுடைய மனம் போனபடி அவங்க சொல்லவில்லை. இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. இதே பகவத்கீதையிலும் பகவான் வந்து சொல்றாங்க இல்லையா. அர்ஜுனனிடம் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா இந்த பழம்பெரும் விஞ்ஞானத்தை இல்லையா, இந்த பழம்பெரும் விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு நான் முதலில் வந்து உபதேசித்தேன். அதை வந்து சூரிய தேவனாகி விவஸ்வான், அதுக்கப்புறம் மனு இக்ஷ்வாகு மன்னனுக்கும் இந்த மாதிரி சீடத்தொடர் மூலமாக வந்து கொண்டே இருந்தது. ஆனா இடையில் வந்து என்னாச்சு, அது அந்த சீடத்தொடர் கட்டாயிருச்சு இல்லையா. அப்ப அதனாலதான் வந்து இதை திரும்பி சொல்றதுக்காக அர்ஜுனனை பகவான் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அதுதான் வந்து புதுசா நான் எதுவுமே சொல்லல அர்ஜுனா இல்லையா, அதுதான் பகவான் வந்து சொல்றாங்க. இப்ப இதுதான் அப்ப வந்து அங்கேயும் சீடத்தொடர் தான் வந்து வருது.
இல்லையா? அப்ப இங்கே வந்து அதேதான் வந்து சொல்லப்படுது. சில வியாசதேவர் வந்து என்ன சொன்னாங்களோ அப்ப அந்த சீடத்தொடர் சுகதேவ கோஸ்வாமியிடம் வந்து என்ன கேட்டாரோ சூத கோஸ்வாமி அதை அப்படியேதான் வந்து இங்க வந்து சொல்றாங்களே ஒழிய தங்களுடைய மனம் போன போக்கில் கோஸ்வாமிகள் மனம் போன போக்கில் பாகவதத்தின் மீது சொற்பொழிவு ஆற்றுவது இல்லை. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆச்சாரியர் வந்து முந்தைய ஆச்சாரியர்கள் வந்து என்ன விளக்கி இருக்கிறார்களோ அந்த கருத்தை தான் வந்து அவங்க சொல்ல வேண்டும். தங்களுடைய சொந்த கருத்தை வந்து இங்க சொல்லக்கூடாது. இப்ப அதுதான் வந்து பாகவதி சொற்பொழிவு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்படுது. ஆன்மீக செய்தியை சிதைந்து விடாமல் தங்களுக்கு வழங்கியவர்களான தங்களது முந்தைய ஆச்சாரியர்களை பின்பற்றி தங்களின் சேவைகளில் அவர்கள் மிகவும் கவனத்துடன் செயற்படுகின்றனர். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முந்தைய ஆச்சாரியர்களிடமிருந்து அவங்க வந்து என்ன கேட்டார்களோ என்ன விளக்கத்தை வந்து கேட்டார்களோ அது அப்படியேதான் வந்து சொல்றாங்க இது இல்லையா? அப்ப அதுல வந்து கேட்கும் போது என்ன அந்த விளக்கங்கள் வந்து கேட்கப்படுதோ இப்ப அந்த விளக்கம் தான் அது அப்படியே வந்து சொல்றாங்க. நம்மளுடைய இஷ்டப்படி எந்த இதுலயும் வந்து நமக்கு வந்து சேர்க்க முடியாது, சேர்க்கவும் வந்து கூடாது இது. அதுக்கப்புறம் பாகவதம் கேட்பவர்கள் தெளிவான அர்த்தத்தை அறிவதற்காக பிரசங்கம் செய்பவர்களிடம் கேள்விகள் கேட்டும் ஆனால் சவால் விடும் நோக்கத்தில் இதை செய்யவும் கூடாது. எப்படி கேட்கணும் கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இவங்க வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பாக்குறதுக்காக கேள்வி கேட்பாங்க. அப்படியும் வந்து சில பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேசுறாங்களா, நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து கேட்கறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்தில் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டா பாகவதத்தினுடைய உள்நோக்கம் வந்து அவங்களால வெளிப்படாது இது இல்லையா? ஏன்னா வந்து எப்படி கேட்க வேண்டும் இல்லையா? பகவத்கீதை வந்து குருஷேத்திர போர்க்களத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லும் போதும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்டாங்க. ஆனா வந்து பாருங்க சில வியாசதேவரும் வந்து கேட்டாங்க இல்லையா? சில வியாசதேவர் இல்ல சஞ்சயன். இப்ப சஞ்சயன் வந்து அவங்களுடைய அரண்மனையில் இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சது. ஏன்னா சஞ்சயன் யாருன்னா சில வியாசதேவருடைய சீடர். சஞ்சயனுடைய ஆன்மீக குரு வந்து சில வியாசதேவருடைய கருணையால் வந்து சஞ்சயனுக்கு வந்து அரண்மனையில் இருக்கும் போதே குருஷேத்திர போர்க்களத்தில் வந்து நடந்தது வந்து அவங்களால கேட்க முடிந்தது இல்லை? இப்ப வந்து நம்ம எப்படி ஆன்லைன் கிளாஸ் வந்து பாக்குற மாதிரி சஞ்சயனுக்கு வந்து அரண்மனையில் இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து கேட்க முடிஞ்சது. இப்ப அவங்களும் கேட்டாங்க. சஞ்சயனுக்கு வந்து ரொம்ப கேட்க முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு எப்படி இருந்தது அந்த இதுல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? எனக்கு வந்து ரொம்ப இந்த மெய் சிலிர்ப்பு ஏற்படுது அந்த அவங்களுடைய அனுபவத்தை எல்லாமே வந்து அங்க சொல்றாங்க இது. ஆனா வந்து அர்ஜுனனும் வந்து கேட்டாங்க இல்லையாப்பா? அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றம் வந்து ஏன் மத்தவங்களுக்கு வந்து ஏற்படவில்லை அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு உள்நோக்கம் வந்து இருந்தது. அர்ஜுனனுடைய நோக்கம் என்னன்னா நான் கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் ஒரு நோக்கம் இல்லையா? நான் கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் போதும் உண்மையை நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும். இல்ல அப்படின்னாக்கா எந்த உள்நோக்கத்தோடு வந்து நம்ம வந்து படிக்கின்றோமோ அது மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனா யார் ஒருவர் கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கிறோமோ அவங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? முந்தைய ஸ்லோகத்தில் போன வகுப்புல வந்து பார்த்தோம். இது எப்படி வந்து கேட்க வேண்டும்? பணிவுடனும் கவனத்துடனும் கேட்க வேண்டியது அவசியம் இல்லையா? திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு இருந்தது. இதுதான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து இந்த மாதிரி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து பின்னாடி வந்து விளக்கப்படும் கேட்பது எப்படி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து மிகப்பெரிய விளக்கம் வந்து இருக்கு. அது பின்னாடி வரும் பார்க்கலாம். இப்ப இதற்கு இந்த மாதிரிதான் வந்து கேட்க வேண்டும். சரியான அதிகாரியிடம் இருந்து பணிவுடன் ஒருவர் தெய்வீக விஷயங்களை கேட்டு அறிய வேண்டும். ஆகவே பிரசங்கியான சூத்த கோஸ்வாமியிடம் இருந்து மிகுந்த மரியாதையுடன் இந்த முனிவர்கள் வந்து பேசினார். இது இப்ப இதுல வந்து பார்க்கும் போதும் சொல்றாங்க முனிவர்களுடைய சில சூத்த கோஸ்வாமி அவங்களுடைய 7 விதமான குணாதிசயங்கள் ஸ்லோகம் 6, 7, 8 3 ஸ்லோகத்துல வந்து அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரிஷய ஊச்சோ त्वया खलु पुराणानि चौतिहासानि चाणका आज्ञातानि अभि अधीतानि தர்மசாஸ்திராணி யானி உத. மொழிபெயர்ப்பு. ரிஷிகள் கூறினர், மதிப்பிற்குரிய சூத்த கோஸ்வாமியே, எல்லா களங்கங்களிலிருந்தும் தாங்கள் முற்றிலும் விடுபட்டு இருக்கிறீர்கள். சமய வாழ்வுக்கு தேவையான புகழ்பெற்ற எல்லா சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் மற்றும் சரித்திரங்களிலும் கூட தாங்கள் தேர்ச்சி பெற்று இருக்கிறீர்கள்.
அவற்றை முறையாக வழிகாட்டுதலின் கீழ் தாங்கள் கற்றதுடன் அவற்றை நீங்கள் விளக்கியும் இருக்கிறீர்கள் இல்லையா. இப்ப இந்த ஸ்லோகத்துல வந்து பார்த்தோம்னா 3 குணாதிசயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாணக்கா அப்படின்னு சொல்லி, இப்ப சாணக்கா அப்படின்னாக்கா சா அணக்க, எப்படி எல்லா களங்கத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டுள்ளீர்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. எல்லா களங்கம் வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணங்களின் மூலமாகவும் வந்து பகவத்கீதையில் வந்து இந்த 3 குணங்களை பற்றி இந்த ஒரு அத்தியாயமே வந்து விளக்கப்பட்டிருக்கு இல்லையா. தமோகுணத்தில் இருப்பவர்கள் எப்படி செயல்படுவார்கள், ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் எப்படி செயல்படுவார்கள், அப்புறம் சத்வகுணத்தில் இருப்பவர் எப்படி செயல்படுவார்கள், அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய உணவு இல்லையா, அவங்களுக்கு செய்யக்கூடிய யாகம், இந்த எல்லாமே எப்படி எல்லாமே வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆனா இதுல பார்க்கும்போது பார்த்தோம்னா ரஜோகுணம் தமோகுணத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஆன்மீக விஷயங்கள் கேட்கவே மாட்டாங்க. அவங்களே நம்ம சொன்னாலும் இதுவும் இல்லை. அவங்க சத்வகுணத்துக்கு வந்தாதான் ஓரளவுக்கு வந்து கேட்க முடியும். ரஜோகுணத்தில் தமோகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து சொல்லாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அப்படி கேட்டாலும் அவங்க தவறாதான் புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் வந்து நடக்கும். அதனால இந்த பௌதிக உலகம் முழுக்க வந்து ரஜோகுணம் தமோகுணத்தினால் மூழ்கப்பட்டு இருக்கின்றது. அதனால ஆன்மீக விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஆர்வமும் இல்லை. அதற்குரிய முக்கியத்துவம் அவங்களுக்கு வந்து தெரியல இது. இப்ப அதுக்கப்புறம் சத்வகுணம். ஆனா வந்து இதுல பார்த்தோம்னா எப்படின்னா, சத்வகுணம் வந்து பகவானை பற்றி கேட்கலாம் இல்லையா, கேட்பாங்க. ஆன்மீக விஷயங்களே ஓரளவுக்கு நாட்டம் இருக்கும். ஆனா இருந்தாலுமே பகவத்கீதையை பொறுத்தவரையில் எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த சத்வகுணம் கூட நம்மை பந்தப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஏன்னா நம்ம வந்து எப்படி நினைப்போம், என்னை விட அவங்களை விட எனக்கு வந்து இந்த ஆன்மீக விஷயங்கள் வந்து தெரியும், அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலை கூட வந்து என்ன ஆகுமாமா, நம்ம இந்த உலகத்தில் பந்தப்படுத்துமாமா. அப்ப வந்து இந்த 3 குணங்களிலும் இருந்து நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். அத எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபட்டு அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்குறாங்க சூத்த கோஸ்வாமியிடம். அவங்க எப்படி சுத்த சத்வ நிலை, 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலை இல்லையா. பகவத்கீதையில் வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து பகவான் ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவாய் ஆவாயாக அர்ஜுனா அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை சுத்த சத்வ நிலை, பிரம்மபூத நிலை. இப்ப அந்த ஒரு நிலைக்கு வரும்போது அதுதான் இங்க சொல்லப்படுது, எல்லா களங்கங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இது இப்ப அந்த ஒரு நிலையில் பகவான் எங்க இருக்காங்க, அந்த ஒரு நிலையில் வந்து இருக்காங்க சுத்த சத்வ நிலையில். இப்ப வந்து இந்த 3 குணங்களுடைய இந்த களங்கத்தில் பகவான் வந்து வருவது இல்லை. இப்ப அந்த ஒரு நிலைக்கு வந்து நாம் செல்லும் போதுதான் பகவானோடு நாம் வந்து இந்த நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். இப்போ பகவான் பற்றின விஷயங்கள், பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள், பகவான் பேசிய அந்த வார்த்தைகள், இது எல்லாமே பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இது எல்லாமே வந்து கேட்கும் போதும் இது எல்லாமே சுத்த சத்வ குணத்தில் வந்து இருக்கின்றது. இப்ப அந்த ஒரு குணத்தில் வந்து நாம் தொடர்பு கொள்ளும் போது நாம் அந்த ஒரு நிலைக்கு வந்து நாம் உயர்வோம் இல்லையா. இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லப்படுதுன்னா, வந்து குணம் குணத்தோடு சேரும் இல்லையா. நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. வந்து இதுல பிரபுபாதரோட இடத்துல வந்து ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க இல்லையா, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லையா. இப்ப குழந்தைகளிடம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, குழந்தை வந்து நல்லா வந்து அது வந்து நல்ல குணத்தை வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். சில நேரத்துல வந்து பார்த்தோம்னா திடீர்னு வந்து வேற மாதிரி நடக்கும், ஒரு நல்ல விதமாகவே வந்து நடக்காது. அப்ப நான் நினைப்போம், நீ வந்து இவனோட வந்து சேர்ந்ததுனாலதான் வந்து நீ இந்த மாதிரி வந்து கெட்டு போயிட்ட இல்லையா. நம்ம வந்து பேசுவோம் இல்லையா. ஏன்னா வந்து யாரோட வந்து நாம தொடர்பு கொள்கின்றோமோ அதுவாக நாம் வந்து மாறுவது நிச்சயம். இது இப்ப இதுல பார்க்கும்போது நரகாசுரன் இல்லையா, அதை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியும். இப்ப வந்து நரகாசுரன் யாரு அப்படின்னாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகன். அவன் வந்து எப்படி அசுரனாக மாறினான் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து தவறான ஒரு சங்கம், தவறான சங்கத்தினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பகவானுடைய மகனாக இருந்தாலும் தவறானுடைய சங்கத்தில் வந்து அவனுடைய குணமே வந்து மாறிடுச்சு. அதுதான் வந்து சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து ஒரு லைட் இருக்கு இல்லையா, அப்ப அந்த லைட்ல வந்து பார்த்தோம்னா அது வந்து அதன் மேல வந்து பச்சை கலர் அந்த ஒரு பேப்பர் வந்து போட்டோம்னா அந்த லைட் எப்படி தெரியும், அது வந்து பச்சையா தெரியும் இல்லையா. மஞ்சள் கலர் போட்டோம்னா மஞ்சளாக தெரியும் இல்லையா. இது வந்து நீல கலர் போட்டோம்னா நீல கலரா தெரியும். ஆனா வந்து அது உண்மையிலே அந்த லைட் வந்து அந்த ஒரே கலர் தான். அப்ப அதே மாதிரிதான் வந்து நாம் வந்து எந்த குணத்தோடு வந்து நாம் தொடர்பு கொள்கின்றோமோ அந்த குணத்தை தான் வந்து நாம் வெளிப்படுத்துவோம். அப்ப வந்து இது எல்லா குணங்களுக்கும் வந்து களங்கத்திலிருந்து விடுபட்ட நிலைதான் வந்து சுத்த சத்வ நிலை. இது அதை இங்க வந்து சொல்ல இருக்காங்க, எல்லா களங்கங்களில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு இருக்கிறீர்கள்.
வந்து கோஸ்வாமி அல்லது ஸ்ரீ வியாசதேவன் உண்மையான பிரதிநிதி ஒருவர் எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கலியுகத்தில் வந்து பொறுத்த வரையிலையும் வந்து 4 விஷயங்கள் வந்து களங்கங்களாக இருக்கின்றது. இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் இப்ப நம்ம இதுல கேட்கும் போதும் நமக்கு வந்து ஏற்புடையதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இது இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஏற்புடையாததாக வந்து இருக்கலாம். ஆனா வந்து அதனால உண்மையை வந்து நாம் வந்து சொல்லாம இருக்க முடியாது. அதனால வந்து ஆன்மீக விஷயங்கள் பொறுத்தவரையில முதலில் வந்து நாம் கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கிறோம், அதுக்கப்புறம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட பிறகுதான் நம்ம வந்து நடைமுறைக்கே வந்து கொண்டு வர முடியும். இதுதான் வந்து நான் வந்து படிப்படியாக வருகின்ற விஷயம். முதலில் வந்து கேட்க வேண்டும் இல்லையா? கேட்ட பிறகுதான் நான் வந்து இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து படிக்கவே ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்ப அதுக்கப்புறம் வந்து அந்த படித்த பிறகு நமக்கு வந்து புரியணும். புரிந்தாதான் நாம நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். இப்ப இங்க சொல்லியிருக்கிற மாதிரி இப்ப எல்லா களங்கங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் வந்து சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த கலியுகத்தில் 4 களங்கங்கள் பெரிய களங்கங்களாக இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து இங்க விளக்குறாங்க. என்னன்னா பெண்களுடனான தீய உறவு, மிருகவதை, போதைப் பொருள் உட்கொள்ளல், சூதாட்டம். இப்ப இந்த 4 விஷயத்திலிருந்து கண்டிப்பாக வந்து வந்து ஆன்மீகத்தில் வந்து முன்னேற நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த 4 விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டியது அவசியம். இது நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து பார்த்தோம். ஒரு வகுப்புல வந்து இல்லையா தர்மத்தின் 4 தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் இல்லையா? தவம், கருணை, உண்மை, தூய்மை. இப்ப இந்த தர்மத்தின் 4 தூண்களில் வந்து என்ன ஆகுதுன்னா இப்ப வந்து 4 தூண்களில் வந்து 3 தூண் வந்து இல்லை, ஒரே ஒரு தூண் தான் வந்து இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சத்தியுகத்துல வந்து 4 தூண்கள் வந்து இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் வந்து திரேதாயுகம் வரும்போது 2 கால்கள் வந்து இல்லாம போயிருச்சு. இப்ப அதுக்கப்புறம் வந்து 3 கால், துவாபர யுகத்தில் வரும்போது 3 கால், சாரி திரேதாயுகத்துல வந்து 2 கால்கள் இல்லை, அதுக்கப்புறம் 3 கால்கள் இல்லை. இப்ப இந்த கலியுகத்தில் பார்க்கும்போது ஒரே ஒரு கால் தான் வந்து எஞ்சி இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா உண்மைதான். உண்மை மட்டும்தான் இருக்கு. தவம், கருணை, தூய்மை வந்து இப்ப இந்த கலியுகத்தில் 3மே வந்து இல்லை. உண்மை மட்டும்தான் வந்து நிலைத்து இருக்கு. இப்ப அந்த உண்மை என்ன அப்படின்னாக்கா ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் வந்து உண்மை. சூத கோஸ்வாமியிடம் வந்து கேள்விகள் வந்து கேட்கும் போது 6வது கேள்வி வந்து கேட்கிறாங்க. அந்த ஸ்லோகம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு வகுப்புல வந்து. என்னன்னா வந்து இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மத்தின் சொரூபி இல்லையா? தர்மத்தின் இறுதி இலக்கு பகவான் தான். தர்மத்தின் நிலைநாட்ட தான் பகவான் இங்கே வருகின்றார். அப்ப வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவருடைய இருப்பிடத்திற்கு, ஆன்மீக உலகமாகிய அவரது இருப்பிடத்திற்கு சென்ற பிறகு தர்மம் எங்கே அடைக்கலம் புகுந்தது அப்படின்னு சொல்லி முனிவர்கள் வந்து கேள்விகள் வந்து கேட்கிறாங்க. அப்ப வந்து சூத கோஸ்வாமி வந்து அதுக்கு சொல்ற பதில் வந்து இப்ப அந்த தர்மம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்திடம் அடைக்கலம் புகுந்தது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுல பார்க்கும்போது என்னன்னா இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா போதைப் பொருள். இல்ல போதைப் பொருள் வந்து சாப்பிடக்கூடாது சொல்லும் போது என்னன்னா அப்ப வந்து நம்முடைய மைண்ட் வந்து ஸ்டடியா இருக்காது இல்லையா? அப்ப அதனால ஆன்மீக விஷயங்கள் நம்ம எவ்வளவு கேட்டாலும் வந்து போதைப் பொருள் வந்து நம்ம எடுத்துக்கொண்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த மறதி ஏற்படும், நமக்கு வந்து நினைவில் வந்து நிற்காது. அதனால வந்து போதைப் பொருள் எடுக்க ஆன்மீக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஏன்னா நம்முடைய ஹெல்த்துக்கே நல்லதுதான் இது இல்லையா? அப்ப அதுக்கு வந்து நம்ம வந்து எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆனா போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றது வந்து நமக்கு வந்து எந்த பொருளில் வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து பற்றுதல் இருக்கோ அது எல்லாமே போதைப் பொருள் தான் இல்லையா? சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து காலையில இல்லையா எந்திரிச்ச உடனே அந்த காஃபி வந்து குடிச்சாதான் வந்து எனக்கு ஃப்ரெஷ் ஆகும் இல்லையா? அதுவும் ஒரு பற்றுதல், அதுவும் ஒரு போதைப் பொருள் தான். அது குடிச்சாதான் எனக்கு வந்து சுறுசுறுப்பாவே, இல்லைன்னா அது இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. அதுவும் ஒரு போதைப் பொருள் தான் இல்லையா? குழந்தைங்களுக்கு சாக்லேட் இல்லையா, அந்த மிட்டாய் சாப்பிட்டாதான் அவங்களுக்கு வந்து இது இருக்கும், அதுவும் ஒரு போதைப் பொருள் இல்லையா? அப்ப நம்ம வந்து எந்த பொருள் மேல அதிக பற்றுதல் இருக்கோ அது எல்லாமே போதைப் பொருள் தான். அப்படிதான் வந்து விளக்கப்படுது. இப்ப வந்து அதுல இருந்து நம்ம வந்து எவ்வளவு நமக்கு தேவைக்காக வந்து யூஸ் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. இப்ப அது வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்டடியா இருக்காது. இந்த விஷயங்கள் நம்ம கேட்போம் ஆனா மறந்துடும் இது. இப்ப அதனால வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து தவம் வந்து செய்ய முடியாது. தவம் பொறுத்தவரையில வந்து நம்ம வந்து மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதற்காக தான் இல்லையா? அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்த நிலையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா போதைப் பொருள் வந்து உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தவம், அதுக்கப்புறம் கருணை இல்லையா? ஏன்னா வந்து மிருகவதை சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு உயிரை கொள்வது வந்து அங்க கருணை வந்து இழக்கப்படுது இல்லையா? இப்ப வந்து கருணை இழக்கப்படும் போது பகவானுக்கு வந்து ரொம்ப வருத்தம். ஏன்னா எல்லாருமே பகவானை பொறுத்தவரையிலும் வந்து என்ன ஆகும்னா பகவானுக்கு பிரியமானவர்கள்
இல்லையா? அதுவும் ஒரு ஜீவராசி. இதுக்கு உதாரணம் எப்படி வந்து சொல்றாங்கன்னா, வந்து இப்போ வந்து ஒரு தாய்க்கு வந்து பார்க்கும்போது 10 குழந்தைகள் வந்து இருக்காங்க. இப்ப அந்த 10 குழந்தைகள் வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா, இப்ப அதுல வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கு இல்லையா? இன்னொரு குழந்தை வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இதா புத்திசாலி இல்லாம ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த தாய் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, எல்லா குழந்தையும் சமமாக தான் வந்து பார்ப்பாங்க. இப்ப அதே மாதிரி தான் இப்ப வந்து நான் வந்து மனித பிறவிக்கு வந்துட்டோம் இல்லையா? நம்முடைய புண்ணிய செயல்களின் மூலமாக அந்த பரிணாம வளர்ச்சியின் மூலமாக நாம அந்த உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம். மற்ற உயிர்வாளிகள் எல்லாமே வந்து பார்க்கும்போது அது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா, அது வந்து தங்களுடைய அந்த ஒரு நிலைக்கு இன்னும் வரல. அந்த உணர்வு பூர்வமாக வந்து இன்னும் வந்து உயரவில்லை. ஆனா இருந்தாலும் பகவானை பொறுத்தவரையிலும் எல்லாருமே ஜீவாத்மா தான். இந்த உடல் தான் வேறுபடுதே ஒழிய அதுவும் அந்த ஒரு நிலைக்கு வரும் இல்லையா? அப்ப அதனால வந்து பகவானை பொறுத்தவரை எல்லாருமே வந்து சமம். அப்ப வந்து ஒரு உயிரை கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க கருணை வந்து இழக்கப்படுது. இப்ப வந்து அந்த கருணை இழக்கப்படும் போது என்ன ஆகுது, நமக்கு வந்து வந்து கருணை இல்லாமல் வந்து போகுது. அதனால மிருகவதை வந்து நம்ம வந்து செய்யாமல் இருப்பது நல்லது. இப்ப தவம் தவம் கருணை, அதுக்கப்புறம் தூய்மை. தூய்மை என்னன்னா, பெண்களுடனான தீய உறவு வந்து இருக்கக்கூடாது இல்லையா? கணவன் மனைவிக்கு அந்த உறவு மட்டும்தான் இருக்க வேண்டும். திருமணத்தை தாண்டி வந்து அந்த உறவு வந்து இருப்பது தீய உறவாக வந்து சொல்லப்படுது. அது வந்து தூய்மை வந்து இழக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சூதாட்டம். சூதாட்டம் செய்யும் போதும் என்ன ஆகுது, உண்மை வந்து இழக்கப்படுது. அங்க வந்து நம்ம வந்து பொய் சொல்றதுக்கான அந்த ஒரு நிலை வந்து ஏற்படுது. இப்ப அதனால வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்ப வந்து பில்டிங் கட்டுறோம் இல்லையா? அப்ப அதுக்கு வந்து நம்ம அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுக்கு மேல மேல கட்டுற அந்த பில்டிங் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரிதான் ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து அஸ்திவாரம் வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த 4 தூண்கள் ஆகிய தவம், கருணை, உண்மை, தூய்மை. இது 4மே இருந்தா மட்டும்தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு மேன்மேலும் பண்ற ஆன்மீக வாழ்க்கை வந்து உறுதியாக இருக்கும். இல்ல அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, அது எல்லாமே வந்து நமக்கு கீழே வந்து போயிடும். இதுதான் வந்து இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப வந்து இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகள் கண்டிப்பாக வந்து நம்ம பின்பற்றும் போது ஆன்மீக வாழ்க்கை வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. 4 பெரிய களங்கங்களாக இருப்பது கலியுகத்தில் பெண்களுடனான தீய உறவு, மிருகவதை, போதைப் பொருள் உட்கொள்ளல், சூதாட்டம். கண்டிப்பாக யார் ஒருவர் வந்து வியாசாசனத்தில் தைரியமாக அமர்வதற்கு முன் இவ்வெல்லா களங்கங்களில் இருந்தும் ஒருவர் விடுபட்டு இருக்க வேண்டும். அப்ப அவங்கதான் வந்து எப்படி கோஸ்வாமிய வந்து அப்படின்னு வந்து சொல்லப்படுவார்கள் அப்படின்னு வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது அப்ப வந்து முதல்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, சா அனக்க எல்லா களங்கங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு இருக்கிறீர்கள். அப்ப வந்து இந்த ஒரு குணாதிசயம் இது. 2வது அதீதானி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதீதானின்னா என்ன? நீங்கள் விலக்கி இருக்கிறீர்கள். எப்படி? வாழ்வுக்கு சமய வாழ்வுக்கு தேவையான எல்லா சாஸ்திரம், புராணம், சரித்திரங்களிலும் எல்லாத்துல இருந்து நீங்க தேர்ச்சி பெற்று இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாம வந்து பிரபுபாதர் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இந்த 3 நூல்களையும் வந்து யார் ஒருவர் படித்து இருக்கிறார்களோ அப்ப அவங்க எல்லாருமே வந்து பிரச்சாரம் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 மட்டுமே வந்து போதும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இது எப்படின்னா, நம்ம வந்து கேஜி லெவல் பகவத்கீதை, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் இது, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்து பிஹெச்டி லெவல், அந்த மாதிரி வந்து இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது இப்ப இந்த மாதிரி இப்ப இது எல்லாமே வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 3வது என்ன? ஞானி உதக. எப்படி? இது எல்லாமே வந்து நீங்க எப்படி வந்து தெரிஞ்சுக்கீங்க? முறையான வழிகாட்டுதலின் கீழ் இல்லையா? முதல்ல பார்த்தோம்னா இந்த சீடத்தொடர் மூலமாக, சரியான வழிகாட்டுதலின் மூலமாகத்தான் வந்து நீங்க வந்து இதை வந்து விலக்கி இருக்கிறீர்கள். உங்களுடைய மனம் போனபடி உங்க இஷ்டப்படி வந்து நீங்க செய்யல இல்லையா? அப்ப அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான. அப்ப இந்த 3 குணாதிசயங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து விளக்கப்படுது. இது இப்ப இதனுடைய விளக்கத்தை வந்து பிரபுபாதர் வந்து இங்க கொடுக்கறாங்க. கேட்பதாலும் விளக்குவதாலும் மட்டுமே சாஸ்திரங்களின் அறிவை ஒருவரால் கிரகித்துக் கொள்ள முடியும். கேட்பது ஸ்ரவணம் என்றும் விளக்குவது கீர்த்தனம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸ்ரவணம், கீர்த்தனம் என்னும் இவ்விரு முறைகளும் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்குரிய மிக முக்கியமானவை ஆகும். சரியான அதிகாரியிடமிருந்து அடக்கமாக கேட்டு
அதனால் உன்னத அறிவை சரியாக அடைய பெற்ற ஒருவரால் மட்டுமே விஷயத்தை சரியாக விளக்க முடியும். இல்லையா? இப்ப அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையிலும் வந்து வருது இல்லையா? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஞானின தத்துவதர்ஷினக அப்படின்னு சொல்லி இல்லையா? ஆன்மீக குருவை அணைக்கி அடக்கத்துடன் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான அவர்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். இப்ப அதை இங்க வந்து சொல்லப்படுது. அப்ப வந்து கேட்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி வந்து ஸ்ரவணம் சரி கீர்த்தனம் அவங்க வந்து சொல்வது ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்வதன் மூலமாக வந்து உயர்ந்த நிலையை அடைந்தார். பரிச்சித்து மகாராஜா ஸ்ரவணம் கேட்பதன் மூலமாக அந்த உயர்ந்த நிலையை அடைந்தார். ஸ்ரவணம் கீர்த்தனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சொல்வதும் கேட்பதும் தான் வந்து ஆன்மீக வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா சாஸ்திர அறிவை கேட்பதன் மூலமாகவே வந்து நம்மளால கிரகித்துக் கொள்ள முடியும். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்ம வந்து நேராக வந்து பார்க்க முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி வந்து நம்ம பார்க்கலாம்னா காதால் வந்து பார்க்க முடியும்னு சொல்றாங்க. எப்படி காதால் பகவானை பற்றி கேட்கும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து நாம் உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது அதுதான் எப்படி அந்த சரியான அதிகாரிகளிடமிருந்து அந்த உன்னத அறிவை வந்து நாம் பெற வேண்டும் அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுது. எப்படி ஒண்ணு சாணகா, அதுக்கப்புறம் அதீதானி, யானி உதக. இந்த 3 குணாதிசயங்கள் வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் வந்து ஸ்லோகம் 7. யானி வேதவிதாம் ஸ்ரேஷ்டா பகவான் பாதராயணக அன்யேச்ச முனையக சூத பராவர விதோ விதுக. ஓ சூத கோஸ்வாமியே, கற்றறிந்த வேதாந்தங்களில் மூத்தவரான தாங்கள் பரமபுருஷன் அவதாரமாகிய வியாசதேவரை பற்றி நன்கு அறிந்து இருக்கிறீர்கள். எல்லா வகையான பௌதீக மற்றும் ஆன்மீக அறிவுகளில் நன்கு கற்று தேர்ந்தவர்களான மற்ற முனிவர்களையும் தாங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். இப்ப இதுல வந்து எப்படின்னா வேதவிதாம், எப்படி வேத விற்பனர்கள். வேத வியாசரை பற்றி வேதாந்திகளில் மூத்தவரான பரமபுருஷரின் அவதாரமாகிய ஸ்ரீ வியாசதேவரை பற்றியும் நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். இப்ப இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் என்பது பிரம்ம சூத்திரம் அல்லது பாதராயணி வேதாந்த சூத்திரத்தின் மீதான இயற்கையான வியாக்கியானம் ஆகும். இது இயற்கையானது என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து என்ன அப்படின்னாக்கா சில வேதாந்த சூத்திரத்தின் சாரம் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம். இது அப்ப என்ன வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து முதல்ல வந்து சொல்லும் போதும் ஏற்றும் போது எந்த ஸ்லோகத்தை வந்து எந்த வார்த்தையில் எங்கிருந்து தொடங்குவது அப்படின்னு சொல்லி சில வியாசதேவருக்கு ஒரு இது சந்தேகம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது சரி இது வேதாந்த சூத்திரத்தின் சாரமாக இருப்பதனால் வந்து அந்த வேதாந்த சூத்திரத்தில் இருக்கின்ற அந்த ஒரு முதல் வார்த்தையே வந்து அதை கொண்டுதான் வந்து இங்கே ஸ்ரீ வியாசதேவர் வந்து விளக்குகின்றார் இல்லையே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஜென்மாதி அஸ்யேயத வேதாந்த சூத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தையே என்று இங்கே வந்து அங்கே அதே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கொடுத்து அங்கிருந்தே வந்து தொடங்குகின்றார். அதை பற்றி அவங்களை பற்றியும் நீங்கள் வந்து தெரிந்து இருக்கிறீர்கள் அப்படின்னு வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா வியாசதேவரை தவிர 6 வகையான தத்துவ ஞானிகளும் வந்து இருக்காங்க. யாருன்னா கௌதமர், கணாதனர், கபிலர், பதஞ்சலி, ஜெய்மினி மற்றும் அஷ்டவக்ரர் மற்ற முனிவர்களும் உள்ளனர். வேதாந்த சூத்திரத்தில் ஆஸ்திகம் பூரணமாக விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற கற்பனையான தத்துவ முறைகளில் அநேகமாக சர்வ காரணங்களுக்கு மூல காரணத்தை பற்றி குறிப்பே கொடுக்கப்படவில்லை இல்லையா? பாருங்களேன். ஏன்னா வந்து சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து பகவத்கீதை எல்லாமே வந்து படிக்கிறாங்க, கேட்கிறாங்க, அதுக்கு விளக்கங்களும் கொடுக்கறாங்க. ஆனா வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. கிருஷ்ணரையே வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் பகவத்கீதைக்கு வந்து விளக்கமே வந்து கொடுத்துடுறாங்க. பிரபுபாதர் அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. பகவத்கீதையுடைய நோக்கம் என்ன, வேதங்களுடைய நோக்கம் என்ன இல்லையா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவதுதான் வேதங்களுடைய நோக்கம். இது எல்லாமே வந்து நோக்கம் வந்து சரியாக கொடுக்கப்பட்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை விலக்கிவிட்டு அவங்கள வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன அந்த கருத்தையும் விலக்கிவிட்டு பகவான் கிருஷ்ணரையும் விலக்கிவிட்டு பகவான் கிருஷ்ணர் சொன்ன அந்த கருத்தையும் விலக்கிவிட்டு அவங்களுக்கு வந்து அதற்கு வந்து வியாக்கியானம் வந்து கொடுக்கறாங்க. சொந்த வியாக்கியானம், அதில் வந்து எந்த பலனும் இல்லை அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுது. அதை இங்க வந்து சொல்றாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவர் எல்லா தத்துவ முறைகளினாலும் அனுபவம் பெற்று இருக்க வேண்டும்.
இதனால் மற்றெல்லா தத்துவ முறைகளுக்கும் எதிராக பாகவதத்தின் கொள்கையை அவரால் பூரணமாக வழங்க முடியும் இல்லையா. அப்ப எல்லாமே வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா இல்ல அப்படின்னு கேட்டா இல்ல. அதாவது அது எல்லாமே வந்து அவங்க தெரிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது இப்ப இது எல்லாமே வந்து யார் ஒரு வந்து பூரணமாக தெரிஞ்சுக்கிருக்காங்களோ அவங்க வந்து வியாச ஆசனத்தில் அமர்வதற்கான தகுதி இருக்கு அப்படின்னு வந்து நீங்க சொல்றாங்க. அப்ப அந்த இது தகுதிகள் எல்லாமே வந்து எப்படி சூத்த கோஸ்வாமிக்கு வந்து இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஆசனத்தை வந்து அளிக்கின்றார் அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுது. இது நம்ம வந்து 7 குணாதிசயங்கள் இல்லையா. இப்ப அதுல வந்து நம்ம 6 வரைக்கும் வந்து பார்த்திருக்கோம். சரி, 5 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸ்லோகம் 8ல வந்து 6, 7 வருது. நம்ம அடுத்த வகுப்புல வந்து இதை வந்து தொடரலாம். ஹரே கிருஷ்ணா.